ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஞானம்ன்றது எவ்வளோ சிரமமானது, எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடையணும். வாழ்க்கைன்ற விஷயத்தில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை சகிச்சுக்கின்னு போகிறோம். ஆனால் இறைவனுடைய பயணத்தில் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு மகானும் எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இப்போ இதை சொல்கிறேன். வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. தத்துவ குப்பையை, இந்த புக்குங்கெல்லாம் இருக்குது, இதிலெல்லாம் கடவுள் கிடையாதுடா. எல்லாம் ஒரு தத்துவம், வேலை இல்லாத எழுதி வச்சுட்டு போயிட்டானுங்க. தத்துவ குப்பையை கொளுத்தி துளிதமாக்கி தண்ணீரில் கலக்கி விட்டு தனையன் உன்னுள் ஆவதற்கு எண்ணங்கள் கொண்டு தாமத குணத்தை வெட்டி சத்து சித்து ஒன்றாக்கி அட்டாக யோக நெறி சாதிக்கவே நாள்தோறும் சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமை. சிவனை வழிபடுற அடியார்க்கெல்லாம் நான் கடைசி அடியான். ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு சொல்கிறார். சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமையாய் சத்தியமாயை மூழ்கி பத்தரை மாற்று தங்கமாய் தங்கமோடு கெம்பாகி பரமசிவ நாத சுடராய் பவளமாய் படிகமாய் நீளமாய் கண்கொண்டு பார்த்ததெல்லாம் பிரம்மமாய் வித்தாய் வித்து நடு முளையாகி நிற்கவே விதமருள் செய்ய வேண்டும். வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே. எட்டாத வாசி கொடி. எல்லாரும் இன்றைக்கி வாசி உபதேசம்னு என்னமோ ஒன்று பண்ணின்னுக்கிறாங்க. அது மனிதன் கைக்கு எட்டாத வாசி கொடியானது. ஆனால் அதில் ஏறிட்டீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணுமா. இல்லறெல்லாம் வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா கோயந்தா போட்டு போடுவேன். ஆனால் இன்றைக்கி வாசி உபதேசம் எங்கே பார்த்தாலும் கொடுக்குறாங்க. அது எப்படியோ வாங்குறாங்க, அது தெரியல நமக்கு. நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் சொல்கிறாரு, எட்டாத வாசி கொடி மரம் உச்சிதனில் ஏறி எச்சரிக்கையாகவே நின்று எஞ்சான் துருத்தியில் எரிகின்ற தீதனில் எங்கும் மேலோடு பொருளாய் முட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டிய. காராம்பசுன்னா கண்ணுக்குட்டி முட்டினா தானே பால் வரும். ஆனால் இந்த முட்டாத காராம்பசு அமுதப்பால். அதனால் சொல்கிறாரு, எட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டி முக்கண்ணு குட்டி தலமாய் முளைப்பதற்கு ஒன்று அஞ்சாமல் ஆசையாய் மும்மலங்களை ஒழித்து கட்டாத கட்டு படும் மந்திரம் ஜெபித்ததனை காரண கயற்றில் கட்டு காடில்லா மலை மீதில் வேறில்லா பயிறு காம்பில்லா அருவாளினால் வெட்டாத வெட்டு உதிராத ஒரு நொடியில் சோறாக்கி வெறிகொண்டு உண்பதற்கு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. காடு இல்லாத மலை எங்கே போகிறது? ஆனால் காடு இல்லாத மலையா, வேறு இல்லாத பயிராம், காம்பு இல்லாத அருவாவா, ஒரு நொடியில் சோறாயிடுச்சான். அப்போது எந்த அளவுக்கு அவன் உடம்பெல்லாம் அவன் நெருப்பை கொளுத்திருப்பான். சொல்லிட்டு சொல்கிறான், எங்கும் மேலோடு பொருளாய் வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. ஆதியாய் அந்தமாய் அந்த நடு ஆதியாய் ஆறுமுக ருத்ராட்சமாய் ஆட்டமாய் பாட்டமாய் ஓட்டமாய் நாட்டமாய் ஆனந்த புன்சிரிப்பாய் சோதியாய் மின்னலாய் மின்னல் நடு மாசியாகி சொக்கலிங்க கடவுளாகி சோகமாய் மோகமாய் தாகமாய் என் மனதை சோதிக்க வந்த கண்மமாய் நீதியாய் நேயமாய் நேயமது முந்தியாய் நீரோட்ட வெகிலிமாய் நீட்டமாய் வாட்டமாய் தோட்டமாய் எந்நாளும் நீங்காத ஆனந்த வடிவாய் வேதியாய் கோபியாய் கோபமாய் அணுவாகி விண்ணேற விட்ட சனியே வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. தன்னைத்தான் அறியாமல் நாய்போல் உளறினாலும்
தானென்ற ஆணவ பேய் கொல்லுமோ. ஒரு மனிதன் இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், யாரோ கோபம் வருது, யாரோ திட்டினா ஏதோ வருது அப்படின்ட்டு. தன்னை தான் அறியாமல் ஆணவ பேய் அவனை விட்டு போவாது. அதுக்கு தான் சொன்னான் அகப்பேசு, காசிக்கு போனாலும் கருமந்திராதே அகப்பே. மனசுக்குள்ளே பேயை வச்சுக்கின்னு நீ காசிக்கு போனான்னா கன்னியாகுமரிக்கு போனான்னா எங்கே போனாலும் உன் கர்மம் உன்னோடு தானே வரப்போகுது. அதனால் சொல்கிறா, தன்னை தான் அறியாமல் நாய் போல் உளறினாலும் தாரகம் வெளியாகுமோ. உன்னை நீ உணராத நீ எவ்வளோதான் இந்த உலக மக்களுக்கு நான் தான் பெரிய மகான்னு எவ்வளோதான் சொன்னாலும் அதில் உண்மை இருக்குமாடா, பொய்த்தானே சொல்லி வாழறீங்க அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், பொன்னையும் மண்ணையும் என்னப்பா மயக்கி பண்ணி வச்சுக்கிறீங்க, பொன்னையும் மண்ணையும் மறக்காமல் பொய், பொன்னையும் மண்ணையும் பெண்ணையும் மறக்காமல் மெய்ப்பொய் ஒன்றாகுமோ. வேதாந்த வேதம் நாதம் சங்கீத மணி கேளாமல் பம்பரம் மேலாடுமோ. 8 திக்கு ஒன்றாகுமோ. எச்சில் என்ற அமிர்தத்தை உண்ணாமல் என்னிடம் பசி ஆறுமோ. அமிர்தம் சாப்பிட்டா பசி போகும். இதை தான் முந்தா நாள் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி வருது பசி எடுக்கலன்னு. ஆமாம், வந்தால் பசி எடுக்காது, அப்புறமா நின்றுட்டு நான் பசி எடுக்கணும், பயப்படாதீங்க அப்படி. அந்த மாதிரி அந்த அமிர்தம் ஊறாமல் தன்னை தான் அறியாமல் நீ எவ்வளோதான் ஞானத்தை பற்றி இந்த மக்கள்கிட்ட புழுவுனா கூட அது வேலை செய்யாது. முதல்ல ஒரு குருவானவன் தன்னை அறியணும், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். எந்தனிடம் பசியாருமோ உன்னை சதா காலமும் கீழ்மேல் துதிக்காமல் உன்னுடைய மனம் உருகுமோ. வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. மண்ணு நடு அப்பாகி அப்புதனில் விஷ்ணுவாய் மாய்கை நடு சங்கரணமாய் மனது நடு பிரம்மமாய் பிரம்ம நடு ஞானமாய் மாணிக்க கொடி விளக்காய் கண்ணு நடு ரூபமாய் நீ காது நடு சத்தமாய் கண்கண்ட மந்திரமாய் காணல் நடு நாந்தலாய் நாந்தல் நடு காணலாய் காணாத வெண்சாரமாய் பெண்ணு நடு ஆணுமாய் ஆணு நடு பெண்ணுமாய் பெரிய நாமக்காரணமாய் பேயன் பித்தனாய் வெறியாயின் உமையாய் பேரின்ப மௌன நெறியாய் விஷ்ணு நடு விந்துவாய் விந்து நடு நாதமாய் விளையாடுகின்ற பரனே வேதானந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே. சித்தி ஊரை சேர்ந்த போடிமலை குகையினில் சித்தன்பு மீதில் நாட்டி சிறிது நாள் இன்ப துன்பங்களுடன் அடிபட்டு சிறியனும் நாம தியானம் பக்தியாய் உருவேற்றி உன்னை காண்பதற்காக 14 லோகமும் எட்டி பஞ்சபூதங்கள் நொடிக்குள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே. பல காலம் போடி நாயக்கன் ஊரில் நாம தியானம் நாம தியானம் பண்ணணும். போடி நாயக்கன்னா மலை இல்லை, தலையில் குடியிருந்தீங்கன்னா உடலில் ஒரு செயலும் இல்லை. உடலில் ஒரு செயலும் இல்லைன்னா இங்கே ஊருக்குள்ளே ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுதான் கடவுளுடைய உச்சக்கட்ட வழிபாடு. அப்படிப்பட்ட உச்சக்கட்ட வழிபாடை அவர் பட்டுகிறார். பட்டதால் சொல்கிறாரு, பஞ்சபூதங்கள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே. புத்தியுள்ள பிள்ளை என்றனுக்கு உபதேசம் புண்டரிக கூறிய பிரியமாய் நரசிங்க தாசனே கேள். பட்சமாய் என் மீதில் வைத்து வெறியாகியும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு 3ம் ஒன்றும் விவரம் அளித்திட்ட துரையே வேதாந்த பரமசிவ மூர்த்தி.
இதையே இவர் எல்லாம் சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்புக்கெல்லாம் போனார். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு கொஞ்சம் புயலையும் வச்சா போட்டுப்பாரு அப்படின்னு நமக்கு தோணும். தனித்தனியாக மனிதனுடைய வாழ்க்கையில் 5 பஞ்சபூதம் இயங்குற வரைக்கும் சராசரி மனுஷன் தான். இந்த 5 பஞ்சபூதங்கள் எப்போ அவனுக்கு உள்ள ஒன்றா மாறுதோ அப்போ அவன் ஞானி ஆகும். இந்த ஒன்றாம் சேர்க்கறது தான் யோக மார்க்கம். ஒன்றா சேர்ந்தால் அது ஞான மார்க்கம். இந்த ஒன்றா சேர்க்க இந்த பாடம் வாங்குறவங்க எல்லாரும் முயற்சிகள் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது, அதனால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் வாங்கின உபதேசத்தை நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஓயாமல் மறக்காமல் பண்ணணும். ஒரு பாடம் வாங்கினீங்கன்னா 1 மணி நேரம் செய்தால் சரி. 4 பாடம் வாங்கிட்டு நான் 1 மணி நேரம் செய்கிறேங்கன்னா அது எப்படி சரி? இப்படி நிறைய பேர் ஏதோ ஒப்புக்கு அந்த நேரம் உட்கார்றது, எழுந்துக்கிறது, விட்டுடுறது, போகிறது, 4 நாளைக்கு செய்யுது, 2 நாளைக்கு விட்டுது. இது மாதிரி விட்டு விட்டு செய்தாவே அதனுடைய உறவு கிடைக்காம போயிடும். ஓயாமல் பண்ணணும். எந்த நேரமும் 2 மணி நேரம் அதுலேயே அந்த நினைவை தவிர வேறு நினைவு இல்லாத உட்காரணும். நீங்கள் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க, அதனுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துனுங்கிறேன். அதனால் எல்லாருமே இதை சீரான முறையில் செய்யுங்க, சீரான முறையில் அனுபவிச்சிங்க. இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் எவ்வளோ துன்பப்பட்ட அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. எத்தனையோ மகான்கள் எவ்வளோ தேடி மகான்களை தேடி கிடைக்காம போய் கடைசியில் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஈஸியான முறையில் இங்கே எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்தா கூட அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அது சொல்லி கொடுத்தும் பயன் இருக்காது, நீங்கள் உபதேசம் வாங்கியும் பயன் இருக்காது. அதனால் உபதேசம் வாங்கிறதால ஒன்றும் சாதனையே கிடையாது. அந்த வாங்கின உபதேசத்தை நீங்கள் அதை பழக்கத்துக்கு கொண்டாடும் போது தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதையில் போகும்போது மனசு அடங்கணும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஞானத்தை பெறணும்னா என்ன பண்ணணும்? மனசை கொள்ளலாமா? மனசை கொண்டா மனுஷன் செத்து போயிடும். அப்போ மனசை கொல்லக்கூடாது, மனசை அடங்கணும். எப்படி அடங்கணும்? மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி. என் மனசுக்குள்ளே மாயை இருந்ததுன்னா மனம் ஒடுங்காது, ஆசையில் தான் அலையும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இத்தை செய்யலாமா, அத்தை செய்யலாமான்ற எண்ணங்கள் வளர்ந்துக்குன்னு இருக்கும். எண்ணங்கள் வளரும்போது வெளி உலக விஷயங்கள் தான் தெரியுமே தவிர உனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நீ அறிய முடியாது. அதனால் எண்ணங்களை அதனால் சொன்ன மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு. இதுக்கு காரணமான பொருள் மனம். இந்த மனம் அடங்கினா தான் தாயை பார்க்க முடியும். தாயை பார்த்தா தான் அப்பா யாருன்னே தெரியும். தாயை பார்க்காம தகப்பன் தெரியவே தெரியாது அவனுக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இவர் தான் உங்கள் அப்பானாருன்னா அப்பான்னு கூப்பிட வேண்டியது தான். அப்போ அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். முதல்ல நீ அம்மாவை பார்க்க பழகணும். அந்த அம்மா இருக்கிற இடம் மூலாதாரம். இந்த அம்மாவை பார்த்தா தான் அம்மா கூட பிள்ளையை இட்டுன்னு போவாங்க அப்பா கிட்ட. அப்பா பிள்ளைக்கு மோட்சம் முக்திக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இதை தான் திருமூலர் அழகாக சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டியை அவளை மனம் புரிந்தாள். இந்த அம்மா அவர் பல வருஷமாக அம்மாவை பார்க்கணுன்னு காத்துங்கிறாரு. பார்த்து பார்த்து கண்ணு 2 கூட தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மா கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகாது இருக்கிறாங்க. இந்த அம்மாவை நீ பிள்ளையாகப்பட்டவன் நீ இட்டுக்குன்னு போய் சேர்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் கண்ணு வந்துடும், அம்மாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, உனக்கும் மோட்ச முக்தி வழி கிடைக்கும்ன்ற. இப்படி ஏதோ புக்கில் ஒரு பாட்டை எடுத்துக்கின்னு படிக்கிறதால ஒரு பயணம் கிடையாது. அந்த பாட்டுக்குள்ளே அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியும். இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டுங்களுக்கு விளக்கம் புரியாததால் இதை மறைப்பொருள் மறைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. நமக்கு தெரியலன்னா அது மறைப்பொருளாகி போகுது. ஆனால் தெரிஞ்சவங்க சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க மறைப்பொருள் அந்த எழுத வேண்டிய வேலையே கிடையாது. இது நம்மளுடைய அறியாமை. இப்படியே மறைப்பொருள் மலைப்பொருள்னு கட்சியில் எதுவுமே தெரிஞ்சிக்காமையே போயிடுச்சு. எவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த இந்து மதத்தில். இந்து மதத்து மகான்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த மறைப்பொருள்னு இவனுக்கு தெரியாததால் இதை வெளியே சொல்லாமையே தெரியாமையே போயிடுச்சு. கட்சியில் அது மறைஞ்சே போச்சு. அதனால் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை புரிஞ்சு மக்களுக்கு எடுத்து சொன்னால் அது மக்களுக்கும் புரியும். அவங்களும் அதை திரும்பி திரும்பி தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடும்போது பல மகான்களை பற்றியும்
கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மகான்கள்னு உலகத்தில் ஒருத்தன் வரலன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு அந்த சக்தி கிடையாது. கடவுளை கண்டுபிடிக்கிற ஆற்றல் மகான்களுக்கு தான். மகான்கள் பார்த்து தான் கடவுளை பற்றி நமக்கு எழுதுனாங்க, சொன்னாங்க. அப்படிப்பட்ட மகான்களை நம்ம வழிபடணும். அந்த மகான்களுடைய வழியில் போகும்போது நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். துன்பத்திலிருந்து விடுபடுவோம்.